வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தவிருக்கக்கூடிய மாநில மாநாடு குறித்து தமிழகத்தினுடைய உளவுத்துறை முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம் என்பது தற்போது பெருமளவுல பேசும் பொருளா மாறி இருக்குது. உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய அந்த தகவல் என்ன, நடக்க போவது என்ன என்பது குறித்து இந்த காணொளியில விரிவா பார்ப்போம் வாங்க. 12 ஆண்டுகளுக்கு பிறகு, ஏறத்தாழ 2016க்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பெரும் மாநாடு என்பது நடத்தப்படவில்லை. அதற்கான காரணங்கள் பல உண்டு. ஆனா இந்த முறை 2 அறிவிப்பை பாமக வெளியிட்டு இருந்தாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னாக்க, மாநில மாநாடு, அதாவது உழவர் பெருமக்களுக்கான போராட்டத்தை, மேலும் அவர்களுக்கான வேண்டுகோளை, அவர்களுக்கு உரிய நிவாரணம் போன்ற அனைவற்றையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு மாநில மாநாடும், அடுத்த வருடம் வன்னியர் சங்கத்திற்கான மாநில மாநாடும் நடத்த போகிறோம் என்கிற தகவலை வெளியிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில இந்த உழவர் பேரியக்க மாநில மாநாடு என்பது இந்த மாதம், அதாவது வரக்கூடிய 21ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்துல நடக்கவிருக்கிறது. இதற்கான பணிகள் மும்முரமா போயிட்டு இருக்குது. பொதுவாக ஒரு விடயம் என்ன அப்படின்னாக்க, ஏதாவது ஒரு மாவட்டத்திலேயோ அல்லது ஏதாவது ஒரு பகுதியிலேயோ ஒரு கட்சி மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா அந்த மாநாடு குறித்த அத்துணை தகவலுமே உளவுத்துறைக்கு அப்டேட் ஆகும். உளவுத்துறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, லோக்கல்ல இருக்கக்கூடிய காவல்துறையின் வாயிலாக உளவுத்துறைக்கு தகவல் போகும். உளவுத்துறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, முதல்வருக்கு தகவல் கொடுப்பாங்க. எத்தனை பேர் வராங்க, எவ்வளவு பேர் பங்கெடுக்கிறாங்க, எவ்வளவு இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது, எவ்வளவு மின்விளக்குகள் போடப்பட்டிருக்கின்றது, மேடையினுடைய லென்த் வித் என்ன, அகலம் எவ்வளவு இருக்குது, மேடையில எத்தனை பேர் அமர்றாங்க, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருக்குதா, வேற எதுவும் அந்த இடத்துல பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச்சா A to Z ஒவ்வொரு தகவலுமே உளவுத்துறை முதல்வர்களுக்கு கொடுப்பாங்க. அதுல மிக முக்கியமா உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னாக்க, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, விஜய் அவர்கள் மாநாடு நடத்தினார். அந்த மாநாடு என்பது அவர் கட்சி தொடங்கிய பின்பு நடத்தக்கூடிய முதல் மாநாடு. அதுல பல லட்சம் பேர் கலந்துகிட்டதா சொல்லப்பட்டது. அடுத்தது திருமாவளவன் அவர்கள் நடத்தினாரு, இந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு, அதிலும் லட்சக்கணக்கான பேர் கலந்துகிட்டதா சொல்லப்பட்டது. அந்த மாநாடு என்பது மிக முக்கியமா பார்க்கப்பட்டது. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி உழவர் மாநாடு நடத்துறாங்களே, கட்சி சார்ந்த மாநாடோ சங்கம் சார்ந்த மாநாடோ நடத்துறாதானே கூட்டம் வரும், உழவர் மாநாடு நடத்துறாங்களே இதுல கூட்டம் வருமானு சொல்லிட்டு பல கேள்விகள் இருந்தது. ஆனா இருக்கைகள் மட்டுமே 5 லட்சம் பேர் அமரக்கூடிய இருக்கைகள் போடப்பட்டிருக்கின்றது. சுமார் 7 லட்சம் பேர் பங்கெடுக்கக்கூடிய, இலகுவா எந்த நெரிசலுமே இல்லாம இலகுவா அமர்வதற்கு பார்ப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது. உளவுத்துறை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த மாநாட்டுல பாமகவினுடைய தரப்பில் வந்திருக்கக்கூடிய தகவல் கூடுதலா நாம சேகரிச்ச அந்தந்த மாவட்டத்திலுமே எவ்வளவு வண்டி வருதுன்னா அவங்க முதலாவே தெரிவிச்சிடணும். இப்ப கடலூர் மாவட்டம் இருக்குன்னா, கடலூர்ல 4 மாவட்டமா பிரிக்கப்பட்டிருக்கு, தெற்கு வடக்கு மேற்கு கிழக்குன்னா அதுல எத்தனை வாகனங்கள் வருதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வாகன எண்ணிக்கை எவ்வளவு பேர் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில முன்னாடியே பிஃபோராவே அவங்க கொடுத்திருப்பாங்க. சோ அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கக்குள்ள 5 லட்சம் பேருக்கும் குறைவாக இல்லாமல் 5 லட்சம் பேருக்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டுல பங்கெடுக்க இருக்கிறாங்க. 5 லட்சம் பேர் கம்பல்சரி கன்ஃபார்மா பங்கெடுக்க இருக்கிறாங்கன்ற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுவே நமக்கு முதல் வெற்றி தான். ஏன்னா எல்லாரும் எதுக்கோ மாநாடு நடத்துவாங்க, பேரளவுக்கு நடத்துவாங்க, வெறுமனே நடத்துவாங்க. ஆனா இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு நடத்தினாலும் இந்த மாநாடு விவசாயிகளுக்காக இருக்க வேண்டும், அவர்களுடைய குறையை நிறைவு செய்ய வகையில் இருக்க வேண்டும் சொல்லிட்டு உழவர் மக்களுக்காக, உழவர் குடிக்காக நடத்தப்படக்கூடிய இந்த மாநாட்டுல 5 லட்சம் பேர் வராங்க அப்படின்னா அந்த 5 லட்சம் பேரும் பாட்டாளிகள், விவசாயிகள் தான். வெட்டா மிராசுகள் கிடையாது, கார்பரேட் முதலாளிகள் கிடையாது, பிற அரசியல் கட்சியினர் போல மத்த ஆடல் பாடல் கூத்த பார்க்க ரசிக்கக்கூடியவங்க எல்லாம் அது கிடையாது. உழவர்களுக்காக நடத்தக்கூடிய இந்த மாநாட்டுல 5 லட்சம் பேர் வரவிருக்கிறதா குறைந்தபட்சம் தகவல் வெளியாகி இருக்கின்றது. மேலும் பாதுகாப்பு என்பது முழுமையாக பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாநாடு பாமக நடத்துறாங்க, வேணும்னே திட்டமிட்டு இந்த மாதிரியான சில சகுனிகள் எல்லாமே இருக்குது அந்த வேலை செய்யறதுக்கெல்லாம், அவர்களுடைய அந்த சதி திட்டங்கள் எல்லாமே முறியடிக்கிறதுக்கு பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மாநாடு மிகப்பெரிய அளவுல விவசாயிகளுக்கான அரண் நிறைந்த ஒரு மாநாடா இருக்க போது, விவசாயிகளினுடைய குறைகளை பேசக்கூடிய, நிறைகளாக மாற்றக்கூடிய ஒரு மாநாடாக இருக்க போது, இன்னும் குறிப்பிட்ட மாதங்கள்ல அடுத்த மாநாட்டுக்கு நம்ம தயாரா இருக்கணும். வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடுமே விரைவில் நடக்க இருக்கிறது.
இந்த மாநாடு என்பது நம்முடைய வலிமையும் விவசாயிகளினுடைய வேதனையையும் காட்டக்கூடியது. அவர்களுடைய வேதனை போக்கி அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி ஒளி வீச நாம் ஒன்று திரள்வோம் திருவண்ணாமலையில் என்று கூறிக்கொண்டு 21ஆம் தேதி 4 மணி அளவில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டுக்கு நாம் அனைவரும் பங்கெடுப்போம் என்று நிறைவு செய்தியாக கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.